அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல எம்இடபிள்யூஎஸ் மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, அ நாளையிலிருந்து டிப்ளமோ லெவல்ல உள்ள போஸ்டிங்க்கான அந்த இது ஆரம்பமாகுது. கவுன்சிலிங் ஆரம்பமாகுது. உங்க அனைவருக்குமே தெரியும். அதில வந்து எவ்வளவு போஸ்ட் இருக்கு, ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா எவ்வளவு போஸ்ட் இருக்கு அப்படின்னு மொத்த போஸ்ட் எவ்வளவு, ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னால என்னன்னா, இந்த ஒவ்வொரு வேக்கன்சி உடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா, இப்ப ஏஇ வந்து ஏஇ, ஜிசி, ஏஇ சிவில் மெக்கானிக்கல், ஏஇ டவுன் பிளானிங், ஏஇ வாட்டர் போர்டு இந்த மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, சில திருத்தம் பண்ணி நேத்து அவங்க வந்து அவங்க வந்து நெட்ல விட்டுருக்காங்க அஃபிஷியலா. அது எங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங் அல்லது டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கு இல்லையா? 102 இந்த 102 போஸ்ட் பார்த்தீங்கன்னா, பே மேட்ரிக்ஸ் லெவல் 11ல ரூ. 35,400 சம்பளத்தில வரக்கூடிய போஸ்ட். டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அல்லது ஜேஇ பிளானிங். முனிசிபாலிட்டியில அல்லது நம்மளுடைய டவுன் பஞ்சாயத்துல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட். இந்த டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு 102 வேக்கன்சின்னு சொல்லி ஏற்கனவே வந்து நம்மளுடைய 9/2 அன்னைக்கு வெளியான அறிவிப்புல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த 102 வேக்கன்சி என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டியா பிரிக்கும்போது சில தவறுகள் பண்ணிட்டாங்க அப்ப. ஸோ அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ட வந்து மாத்தி இப்ப வெளியிட்டிருக்காங்க. ஸோ, அந்த டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர், ஜேஇ பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பு வெளியானுச்சு இல்லைங்களா? அந்த 9/2 அன்னைக்கு 102 வேக்கன்சில ஜெனரல் டேர்னுக்கு 69 வேக்கன்சியும், எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்க்கு 27 வேக்கன்சியும், எம்பிசில டிடபிள்யூடி பிரிவுல 5 வேக்கன்சியும், பிசில அ பிசி முஸ்லீம் அல்லாத பிசியில 1 வேக்கன்சியும், ஜெனரல் வுமனுக்கு வேக்கன்சி இல்ல அப்படின்னு தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வரும்போது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த இது இருக்கு இல்லையா? அந்த முறை இருக்கு இல்லையா? ரொட்டேஷன் அத மாத்தி, அத சேஞ்ச் பண்ணி இப்ப விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதே வேக்கன்சி ஆட் ஆகல. அதே 102 வேக்கன்சி தான். அதுதான் ஜெனரல் டர்ன்ல 69 அது அப்படியே சேஞ்ச் ஆகல. இந்த எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் என்ன பண்றாங்கன்னா, எஸ்சிஏ உமன் அப்புறம் வந்து டிடபிள்யூடி அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் பிரிச்சு 26 வேக்கன்சி 27 வேக்கன்சி இருந்துச்சு இல்லையா? அதனால இப்ப 26 ஆக்கிட்டாங்க. அப்புறம் எம்பிசில அதே 5 வேக்கன்சி. பிசி அ பிசில அதே 1 வேக்கன்சி. ஜெனரல் வுமன்ல 1 வேக்கன்சி. ஸோ, இங்க மட்டும் தான் மாறுது. ஜெனரல் டர்ன்ல உள்ள வுமன்ல மட்டும் 1 வேக்கன்சி ஆட் ஆகுது. அது எங்க உள்ள வேக்கன்சி அப்டின்னா, அது எஸ்சிஏ வுமன் பிஎஸ்டிம்ல உள்ள வேக்கன்சி என்ன பண்றாங்க எடுத்து தந்ட்டாங்க. அப்ப 102 வேக்கன்சில ஜெனரல் டர்ன்ல 69 வேக்கன்சியும், எஸ்சிஏ வுமன் பிஎஸ்டிஎம்ல 26 வேக்கன்சியும், எம்பிசி பாருங்க டிடபிள்யூன்னு இருக்கு. இங்க டிசின்னு இருக்கும். என்ன இருக்கும்னா, எம்பிசி அல்லது டிஎன்சின்னு இருக்கணும். ஓகேங்களா? இப்ப டிடபிள்யூன்னா அது அர்த்தம் வேற. டிடபிள்யூன்னா யாருன்னா, டெஸ்டிட்யூட் விடோன்னு அர்த்தம். ஆதரவற்ற விதவைகள் அவங்க தரக்கூடிய போஸ்ட். அப்ப எம்பிசி பார்ன்னு போடக்கூடாது. எம்பிசின்னு போட்டு பிராக்கெட் என்ன போட்டுக்கணும்? டிடபிள்யூன்னு போட்டுக்கணும். அப்படி போடாம பார் போட்டா டிஎன்சின்னு தான் அர்த்தம். இங்க பாருங்க எம்பிசின்னு போட்டு டிசின்னு போட்டுருக்காங்க. இது என்ன அர்த்தம்? டிசி இங்க டிடபிள்யூன்னு இருக்கு, இங்க டிசின்னு இருக்கு. ஒண்ணு எம்பிசி அல்லது டிஎன்சின்னு போட்டுருக்கணும். இல்ல எம்பிசின்னு போட்டு பிராக்கெட்ல இந்த மாரி டிடபிள்யூன்னு போட்டுருக்கணும். ஸோ இங்க வந்து எம்பிசிக்கு உள்ள சீட் தான் 5. அப்ப வந்து டிடபிள்யூ கிடையாது. அப்ப இங்க பார்க்கும்போது எம்பிசில 5 எம்பிசி அல்லது டிஎன்சி நான் தப்பா போட்டுருக்காங்க. டிசின்னு போட்டுருக்காங்க. ஸோ எம்பிசிக்கு 5 வேக்கன்சி, பிசிக்கு 1 வேக்கன்சி, ஜெனரல் டர்ன் வுமனுக்கு 1 வேக்கன்சின்னு இந்த 102 வேக்கன்சிய இந்த டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டருக்கும், ஜேஇ பிளானிங்க்கும் பிரிச்சு வெளியிட்டிருக்காங்க. ஆல்ரெடி வெளியிட்டத ரிவைஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. நாளைக்கு அவன் கவுன்சிலிங் போம்போது அவன் தெரியணும் இல்லைங்களா?
அதனால வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் கவுன்சிலிங் போகும்போது இவ்வளோ இது. ஸோ அடுத்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்னு நான் இன்னொரு இன்னொரு வீடியோல நான் தெளிவா நான் அப்லோட் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கங்க. தேங்க் யூ.